பாலிஎம்பிரியானி எம்பிரியாலஜி பிஜிடிஆர்வி பாட்னியில் யூனிட் 4ல் இருக்கிற ஒன் ஆஃப் த டாபிக் தான் பாலிஎம்பிரியானி. ஸோ மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ டெவலப்ஸ் வித்தின் அ சீடு. ஒரு சீடு, அதாவது ஒரு சீடுக்குள்ளே நிறைய எம்ப்ரியோ, ஸோ நிறைய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. ஸோ இதை செவரல் ஆஞ்சியோஸ்பெர்ம் ஸ்பீஷீஸும் ஜிம்னோஸ்பெர்ம்லையும் பார்த்துருக்கோம். பாலிஎம்பிரியானி ஒரே பிரசவத்தில் 4 குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் தான் இது பிளான்ட்ல நடக்குது. ஹிஸ்டாரிக்கல் நோட் பார்த்தீங்கன்னா பாலிஎம்பிரியானியை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணவர் ஆண்டன் வான் லிவன்ஹுக் 1719ல். எந்த பிளான்ட்ல? சிட்ரஸில். அண்ட் இது எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடீடு. அதுக்கப்புறம் ரூட்டேசி, ஆர்கிடேசி, காம்போசிட்டி, இஃபர்பியேசி அண்ட் கோனிஃபர்ஸில் படிச்சிருக்காங்க. ஸோ பாலிஎம்பிரியானியோட டெஃபினிஷன்னா மோர் தேன் ஒன் எம்பிரியோ டெவலப்ட் இன்டு சீட். அப்புறம் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர், இந்த டேர்ம் கொடுத்தவர் யாரு? ஆண்டன் வான் லிவன்ஹுக். எதில் பார்த்தாரு, எதில் ஸ்டடி பண்ணாரு, எதில் ரிப்போர்ட் பண்ணாருன்னா சிட்ரஸ் பிளான்ஸில் தான் 1719ல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூட்டேசி, ஆர்கிடேசி. ஸோ ரூட்டேசி, ஆர்கிடேசி, காம்போசிட்டேசி, இஃபர்பியேசி அண்ட் கோனிஃபர்ஸ். Causes of polyembryony. So polyembryony originate due to multiple mechanism. ஸோ பல விதமாக இங்கே பாலிஎம்பிரியானி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒன்று பார்க்கலாம். ஸோ இதை ட்ரூ பாலிஎம்பிரியானி அண்ட் ஃபால்ஸ் எம்பிரியானின்னு பிரிச்சிருக்காங்க. ட்ரூ பாலிஎம்பிரியானி அண்ட் ஃபால்ஸ் பாலிஎம்பிரியானின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளீவேஜ் ஆஃப் ஜைகோட். இது நம்ம இன்னொரு பேர் என்னென்னா கிளீவேஜ் பாலிஎம்பிரியானின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜைகோட் இர்ரெகுலராக டிவைட் ஆகுது. ஸோ இர்ரெகுலராக டிவைட் ஆகிறதுனால ஃப்ராக்மெண்ட் ஒன் ஆர் மோர், அதாவது ஃப்ராக்மெண்ட்ஸ் இர்ரெகுலராக டிவைட் ஆகி ஃப்ராக்மெண்ட்ஸை உருவாகுது, சின்ன சின்ன பிட்டாக உருவாக்குது. ஸோ அந்த பிட்டில் இருந்து ஒன் ஆர் மோர் எம்ப்ரியோ மாசஸ் டெவலப் ஆகுது. அப்போ ஈச் மாஸும் செப்பரேட் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. இது எதில் பார்க்கலான்னா பைனஸ் அண்ட் கேப்செல்லா. ஸோ கிளீவேஜ் பாலிஎம்பிரியானுக்கு இன்னொரு பேர் என்ன? கிளீவேஜ் ஜைகோட். ஸோ இந்த ஜைகோட் டிவைட் ஆகும்போது இர்ரெகுலராக டிவைட் ஆகி ஃப்ராக்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணுது. அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் எம்ப்ரியோ மாஸாக மாறுது. ஸோ இந்த ஒவ்வொரு எம்ப்ரியோ மாஸும் செப்பரேட் ஆகி எம்ப்ரியோவாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது எதில் பார்க்கலான்னா பைனஸ் அண்ட் கேப்செல்லால. எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸ் ஃப்ரம் எம்ப்ரியோ சாக் செல்ஸ். ஸோ எம்ப்ரியோஸ் பார்த்தீங்கன்னா செல்ஸ், அதாவது எக் செல்லை தவிர மற்ற செல், எம்ப்ரியோ சாக்குள்ள எத்தனை செல்லுன்னு சொன்னேன்? 7 செல்லு, 2 நியூக்ளியை. அதில் 1 எக்கு, இன்னொன்று போலார் நியூக்ளியை, அதாவது எண்டோஸ்பெர்மாக இதுவாகுது. ஆனால் மற்ற சினர்ஜிட்ஸோ ஆன்டிபோடல் செல்லுலேருந்தோ டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சினர்ஜிட்ஸ் ஆரிஜின், ஒன் ஆர் போத் சினர்ஜிட்ஸ் எம்ப்ரியோவாக ஃபார்ம் ஆகிறது எதில் பார்த்துருக்காங்கன்னா சிட்ரஸில். ஆன்டிபோடால் ரொம்ப ரேரு. ஸோ அவங்களும் கேமிட்ஸாக, ஏன்னா சில சமயம் பிஹேவ் லைக் கேமிட்ஸாக கூட பிஹேவ் ஆவாங்க. ஸோ எண்டோஸ்பெர்ம் ஆரிஜினும், அதாவது ஆன்டிபோடல் ஆரிஜினும் ரேரு, கேமிட்ஸாக பிஹேவ் ஆவாங்க. எண்டோஸ்பெர்ம் ஆரிஜினும் ரேரு, ஏன்னா மே டெவலப்ட் இன்டு எம்ப்ரியோவாக வரது. ஸோ இதில் சினர்ஜிட் ஆரிஜின் இதில் பார்த்தாங்க சிட்ரஸில். எண்டோஸ்பெர்மும் அண்ட் ஆன்டிபோடலும் ரேர் கண்டிஷனில் எம்ப்ரியோவாக டெவலப் ஆகுது. ஸோ அது என்ன இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோஸ் ஃப்ரம் எம்ப்ரியோ சாக் செல்ஸ், அதாவது சினர்ஜிட்ஸோ ஆன்டிபோடல்ஸோ எண்டோஸ்பெர்மில் இந்த போலார் நியூக்ளியை அதில் இருந்து டெவலப் ஆகுறது தான். இங்கே சினர்ஜிட்ஸ் ஆரிஜினுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சிட்ரஸ். எம்ப்ரியோ ஃப்ரம் மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ சாக், சிம்பிள் பாலிஎம்பிரியானி. சில சமயத்தில் ஒரு எம்ப்ரியோ சாக்கோட அதிகமான எம்ப்ரியோ சாக் ஒரே ஓவியூவில் இருக்குமா. ஸோ அந்த ஒரே ஓவியூவில் இருக்கிறது என்னன்னா அது எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். மல்டிபிள் ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா நியூ செல்லார் இருக்கு இல்லையா, நியூ செல்லஸ், அது ப்ரோலிஃபரேட் ஆகலாம், மல்டிப்ளை ஆகலாம். அதனாலையும் நிறைய எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிறைய எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபர்டிலைசேஷன் இன் ஈச் எம்ப்ரியோ
ப்ரொடியூசஸ் மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொரு எம்ப்ரியோ சாக், அதாவது ஒவ்வொரு ஃபர்டிலைசேஷன், நிறைய எம்ப்ரியோ சாக் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஃபர்டிலைசேஷன், ஒவ்வொரு எம்ப்ரியோ சாக்கில் நடக்கிற ஃபர்டிலைசேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தேன் ஒன் எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகும். இது எதில் பார்க்கலான்னா சிட்ரஸ் அண்ட் ஓபன்ஷியா. ஸோ இங்கே என்னன்னா நியூசெல்லார் செல் இல்லை நிறைய ஆர்கிஸ்போரியல் செல் ஃபார்ம் ஆகலாம், இல்லை நியூசெல்லார் செல்லே எம்ப்ரியோ சாக்காக பிஹேவ் பண்ணலாம். ஸோ இந்த எம்ப்ரியோ சாக் ஃபர்டிலைசேஷன் ஆகுது இல்லையா, ஸோ ஃபர்டிலைசேஷன் ஆகும்போது ஒவ்வொரு எம்ப்ரியோ சாக்லேயும் தனித்தனியாக நிறைய எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் ஓபன்ஷியா அண்ட் சிட்ரஸ். அட்வென்டிவ் எம்ப்ரியானி ஆர் நியூசெல்லார் ஆர் இன்டெக்மெண்ட் எம்ப்ரியானின்னு சொல்லலாம். அட்வென்டிவ்னா பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோஸ் வந்து ஸ்போரோஃபிட்டிக் டிஷ்யூவை, அதாவது ஸ்போரோஃபிட்டிக் டிஷ்யூவான நியூசெல்லஸோ இல்லை இன்டெக்மெண்ட்ஸில் இருந்தோ டெவலப் ஆகலாம் டைரக்டாக. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அப்போமிட்டிக் எம்ப்ரியோஸ். அதாவது அப்போமிட்டிக் எம்ப்ரியோஸ் என்னது, அது ஃபர்டிலைசேஷன் அங்கே நடக்காமல் ஃபார்ம் ஆகிறது தான். அதாவது டைரக்டாக எம்ப்ரியோஸ் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுது, ஸ்போரோஃபிட்டிக் டிஷ்யூவான நியூசெல்லஸோ இந்த இன்டெக்மெண்ட்ஸ்லேருந்தோ ஃபார்ம் ஆகலாம். ஸோ அப்போ அங்கே என்ன இருக்காது, ஃபர்டிலைசேஷன் நடக்காது. அதனால் அந்த எம்ப்ரியோவை என்னன்னு சொல்லலாம், அப்போமிட்டிக் எம்ப்ரியோன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சிட்ரஸ், மேக்னிஃபெரா, இண்டிகா. ஸோ சிட்ரஸ் அண்ட் மேக்னிஃபெராவில் அப்போமிட்டிக் எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகுது. Sometime next budding or accessory embryos. Budding or accessory embryos. Sometimes bud or proliferation of pro-embryo developed into embryos. அதாவது bud இல்லை pro embryo கூட டிவைட் ஆகி எம்ப்ரியோஸை உருவாக்க முடியும், நிறைய எம்ப்ரியோஸை உருவாக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது சில கோனிஃபர்ஸ் ஆன பைனஸ் அண்ட் ஜூனிபர்ஸ். ஸோ பட்டிங் ஆர் ஆக்சசரி எம்ப்ரியோஸ்னா, ஸோ பட்டு இல்லைன்னா ப்ரோ எம்ப்ரியோவும் டிவைட் ஆகி எம்ப்ரியோஸை நிறைய எம்ப்ரியோஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது சில கோனிஃபர்ஸ் ஆன பைனஸ் அண்ட் ஜூனிபர்ஸில் பார்க்கலாம். அப்போகேமி அண்ட் பார்த்தனோஜெனிசிஸ். அப்போகேமின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ரியோ வந்து டெவலப்ஸ் ஃப்ரம் அதர் கேமெட்டோஃபிட்டிக் செல்ஸ். எக்ஸாம்பிள் சினர்ஜிட்ஸ் அண்ட் ஆன்டிபோடல்ஸ். ஸோ அப்போகேமின்னா சினர்ஜிட்ஸ் அண்ட் ஆன்டிபோடல்ஸ், அதர் எம்ப்ரியோ சாக்கில் இருக்கிற அதர் செல்ஸ்லேருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா அது அப்போகேமி. அப்போ பார்த்தனோஜெனிசிஸ்னா எம்ப்ரியோ அரைசஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த அன்ஃபர்டிலைஸ்ட் எக் செல். ஸோ எம்ப்ரியோ டைரக்டாக அன்ஃபர்டிலைஸ்ட் எக் செல்லேருந்து வந்ததுன்னா அது பார்த்தனோஜெனிசிஸ். அப்போகேமின்னா தெரியுதா, அப்போகேமின்னா எம்ப்ரியோ வந்து சினர்ஜிட்ஸோ இல்லை ஆன்டிபோடல்ஸ்லேருந்து டைரக்டாக வந்ததுன்னா அது அப்போகேமி. ஸோ சினர்ஜிட்ஸும் ஆன்டிபோடல்ஸும் கேமெட்டோஃபிட்டிக் செல்ஸு. அப்புறமா ரெண்டாவது வந்து பார்த்தனோஜெனிசிஸ்னா எம்ப்ரியோ டைரக்டாக, அதாவது எம்ப்ரியோ டைரக்டாக இதுலேருந்து வருது, எம்ப்ரியோ வந்து டைரக்டாக அன்ஃபர்டிலைஸ்ட் எக் செல்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அது பார்த்தனோஜெனிசிஸ். ஆர்டிஃபிஷியல் போத் கேன் காஸ், அதாவது இது ரெண்டுமே பாலி எம்ப்ரியானை உருவாக்க முடியும். ஏன்னா அடிஷ்னலாக எம்ப்ரியோஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது ஜைகோட் ஒன்று அடிஷ்னலாக எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகிறதுனால இதுவும் பாலி எம்ப்ரியோனியை உருவாக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் இண்டக்ஷன். ஸோ நம்ம ஆர்டிஃபிஷியல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது பாலி எம்ப்ரியானியை எக்ஸ்பெரிமெண்டலாக லேபில் வச்சு பண்ண முடியும். எக்ஸ்ரே, யூவி ரேஸ் அண்ட் டெம்பரேச்சர் ஷாக் இது எல்லாமே கிளீவேஜ் ஆஃப் சைகோட்டை உருவாக்க முடியும். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்ஸ் ஸ்டொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸை உருவாக்க முடியும். டைப்ஸ் ஆஃப் பாலி எம்ப்ரியானி பேஸ்ட் ஆன் த காஸ். ட்ரூ பாலி எம்ப்ரியானி. ஸோ மல்டிபிள் எம்ப்ரியோஸ் வந்து நேச்சுரலாக ஒன் ஓவியூலேருந்து டெவலப் ஆச்சுன்னா அது ட்ரூ பாலி எம்ப்ரியானி சிட்ரஸ். நெக்ஸ்ட் ஃபால்ஸ் பாலி எம்ப்ரியானினா மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் அ சீட் டியூ டு த ஃபியூஷன் ஆஃப் 2 or more ஓவியல்ஸ். அதாவது ஒரு சீடில் நிறைய எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகுது, அது எதனாலன்னா 1 or more ஓவியல்ஸ் ஃபியூஸ் ஆகிறதுனால. ஸோ இது ஃபால்ஸ் பாலி எம்ப்ரியானி. சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீப்ரடக்டிவ் சக்ஸஸை கொடுக்குது இதில்.
அண்ட் இது வந்து அப்போமிக்சிஸ் அண்ட் குளோனல் ப்ரொபகேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பிளான்ட் ப்ரீடிங்க்கும் இது வழி வகுக்குது. சிட்ரஸ், ரூட் ஸ்டாக்ஸ் அது எல்லாமே இங்கே பார்க்கலாம். அப்போமிக்சிஸ். அப்போமிக்சிஸ்னா formation of seeds without fertilization. So fertilization by passing normal sexual reproduction. ஸோ இதை அப்போமிக்சிஸ் என்ன பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபார்ம் ஆகுது, ஃபர்டிலைசேஷன் நடக்காமல், ஆனால் நார்மல் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அங்கே நடந்திருக்கு. ஸோ இதனால் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஜெனட்டிக்கலாக ஐடென்டிக்கல் மதர் பிளான்ட் மாதிரியே இருக்குது. இது ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷனில் நம்ம பார்க்கலாம். ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஆர் ஏசெக்ஷுவல் சீட் ப்ரொடக்ஷன் ரீப்ரடக்ஷனும் சொல்லலாம். டைப்ஸ் ஆஃப் அப்போமிக்சிஸ். அட்வென்டிவ் எம்ப்ரியானி. ஸோ இந்த எம்ப்ரியோ வந்து டைரக்டாக நியூசெல்லஸ்லேருந்து வந்ததுன்னா இல்லை இன்டெகுமெண்ட்லேருந்து வந்ததுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்வோம்? அட்வென்டேட்டிவ் எம்ப்ரியானி. அதாவது டைரக்டாக நியூசெல்லஸ் அண்ட் இன்டெகுமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் சிட்ரஸ், மேங்கோ. டிப்ளோஸ்போரி. டிப்ளோஸ்போரினா எம்ப்ரியோ சாக் வந்து டைரக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லாக ஃபார்ம் ஆகுது, மியாசிஸ் இல்லாமல். அப்போ நாம் அது என்னன்னு சொல்வோம்? டிப்ளோஸ்போரி. அதாவது எம்ப்ரியோ சாக்கு டைரக்டாக மெகாஸ்போர் மதர் செல்லாக ஃபார்ம் ஆகுது, மியாசிஸ் நடந்தாதேன்னு அது ஹாப்ளாய்டாக மாறும். மியாசிஸ் நடக்கலை, அப்போ அது டிப்ளோஸ்போரி தானே. எக்ஸாம்பிள் தாராசகம். அப்போஸ்போரி. அப்போஸ்போரினா எம்ப்ரியோ சாக் வந்து டெவலப்டு ஃப்ரம் ஸ்டொமேட்டிக் நியூசெல்லார் செல்ஸ், நாட் ஃப்ரம் த எம்எம்சி மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து இல்லை, ஆனால் ஸ்டொமேட்டிக் நியூசெல்லார் செல்ஸ்ல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா அது அப்போஸ்போரினா. நியூசெல்லார் ஒரு ஸ்போரோஃபிட்டிக் செல்லு தான், அதனால ஸ்போரோஃபிட்டிக் செல்லுல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா அது அப்போஸ்போரி. கேமிட்டோஃபிட்டிக் செல்ல இருந்து எம்ப்ரியோ டெவலப் ஆச்சுன்னா அது அட்வென்டிவ் எம்ப்ரியானி. இங்கே அப்போஸ்போரிக் எக்ஸாம்பிள் வந்து ஹிராஷியம், ரெனங்குலஸ். ஸோ அப்போஸ்போரிக் எக்ஸாம்பிள் ஹிராஷியம், ரெனங்குலஸ். அட்வென்டிவ் எம்ப்ரியானிக்கு சிட்ரஸ் அண்ட் மேங்கோ. அண்ட் டிப்ளோஸ்போரிக் வந்து ஆக்ஸ்கம். Significance in plant breeding. So fixation of hybrid vigor. ஸோ ஹைப்ரிட் விகர்டு வெரைட்டி நம்மளுக்கு கிடைக்கும். சீட்ஸ் வந்து செக்ரிகேஷன் ஆகாததுனால ஹைப்ரிட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். ஜெனட்டிக் யூனிஃபார்மிட்டி. ஸோ இந்த சீட்ஸ் வந்து க்ளோன் மூலமாக ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி அதோட வயபிலிட்டி இருக்குது, அது அக்ரிகல்ச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெபிலிட்டி. ஸோ ஜீனோடைப் வந்து பெர்பெச்சுவேட்டடாக இருக்குது, தனக்கு தானாகவே ப்ரொடியூஸ் செல்ஃப் ஃபர்டிலைசேஷன் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா டைரெக்டாக தானே ஃபார்ம் ஆகுது. எம்ப்ரியோ வந்து டைரெக்டாக ஒரு நியூசெல்லார் டிஷ்யூவில் அந்த மாதிரி வரதுனால இது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டெபிலிட்டி இருக்குது, காஸ்ட் எஃபெக்டிவும் இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து நீட் நாட் டு பை த ஹைப்ரிட் சீட்ஸ். ஒவ்வொரு சீசனுக்கும் நம்ம வாங்க தேவையில்லை, ஒரு தடவை வாங்கிட்டா போதும். அப்போஸ்போரி. ஸோ அப்போஸ்போரின்னா இது ஒன் டைப் ஆஃப் அப்போமிக்சிஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ டிப்ளாய்டு சொமேட்டிக் செல் ஆஃப் நியூ செல்லஸோ செலாசாவோ டைரக்டாக எம்ப்ரியோ சாக், அதாவது டெவலப்ஸ் இன்டு அன் அன்ரெடியூஸ்ட் எம்ப்ரியோ சாக்காக மாறுது. மியாசிஸ் நல்ல. ஸோ அப்போஸ்போரி என்னாவே, அதாவது டிப்ளாய்ட் ஸ்டொமேட்டிக் செல்ஸ் ஆன நியூ செல்லஸ் அண்ட் செலாசால இருந்து ஒரு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆச்சுன்னா வித்தவுட் மியாசிஸ். ஸோ அப்போஸ்போரின்னாவே என்னன்னு சொன்னேன்? டிப்ளாய்ட் ஸ்டொமேட்டிக் செல்ஸ் ஆன நியூ செல்லஸோ செலாசால இருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா டைரக்டாக எம்ப்ரியோ சாக் வந்து ஃபார்ம் ஆச்சு, ஆனால் மியாசிஸ் நடக்காமல். ஸோ அதுதான் அப்போஸ்போரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிரேஷியம், பெனிசீட்டம், போயா, ரெனங்குலஸ். ஸோ இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ சாக் வந்து பேரண்ட் மாதிரியே சேமாக இருக்காங்க ஜெனட்டிக்கல் வைஸாக. அண்ட் ஃபர்டிலைசேஷன் மே ஆர் மே நாட் அக்கர் ஃபார் எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட். ஸோ எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட்டுக்காக நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம் ஃபர்டிலைசேஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போஸ்போரிக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹிரேஷியம், பெனிசீட்டம், போயா, ரெனங்குலஸ். ஹிரேஷியம், பெனிசீட்டம், போயா, ரெனங்குலஸ். The role in plant improvement. ஸோ இது ஜெனட்டிக்கலி ஸ்டேபிள் வெரைட்டிஸை உருவாக்கும். அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் டிசைரபிள் ஹெட்ரோசைகஸ் ஜீனோடைப்ஸை உருவாக்கும்.
டிசீஸ் ரெசிஸ்டன்ட் லைன்ஸை உருவாக்கும். பார்த்தனோகார்பி. ஸோ இங்கே ஃப்ரூட் ஃபார்ம் ஆகுது வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அப்போ இந்த ஃப்ரூட்டை வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சீடு ஓவியல், அதாவது வித்தவுட் த ஃபர்டிலைசேஷன் ஆஃப் ஓவியல்ஸ் நடக்காமே ஒரு ஃப்ரூட் ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஃப்ரூட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பார்த்தனோகார்பி. ஸோ டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் பார்த்தனோகார்பி. இது ஒரு நேச்சுரல் ஃபேக்டர். எதில் பார்க்கலான்னா பனானா அண்ட் பைனாப்பிள். ஸோ அதில் சீட்ஸ் இல்லை தானே பனானா அண்ட் பைனாப்பிளில். வெஜிடேட்டிவ் பார்த்தனோகார்பின்னா நேச்சுரலாக நடக்கிறது பனானா அண்ட் பைனாப்பிள். ஸ்டிமுலேட்டிவ் பார்த்தனோகார்பி. ஸோ போலன் வந்து ஸ்டிமுலேட்ஸ் த ஓவரி டெவலப்மெண்ட் பட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ போலன் வந்து ஓவரி டெவலப்மெண்ட்டை தூண்டும், ஆனால் ஃபர்டிலைசேஷன் நடக்காது. எதில் பார்க்கலாம்? டொமேட்டோவில். ஸ்டிமுலேட்டிவ் பார்த்தனோகார்பின்னா போலன் வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்க தூண்டும், ஆனால் ஓவியல்ஸோட ஃபர்டிலைசேஷன் பண்ணாது. ஸோ இது எதில் பார்க்கலாம்னா டொமேட்டோ. இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பி பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ்ட் அப்ளிகேஷன் பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் IAA, GA. ஐஏன்னா என்ன? ஆக்சின். ஜிஏன்னா ஜிப்ரலிக் ஆசிட். இவங்க வந்து சீட்லெஸ்ஸாக கிரேப்ஸு, ஆப்பிள்ஸு, குக்கும்பர் அதெல்லாம் உருவாக்க முடியும். இன்டியூஸ்டு பார்த்தனோகார்பின்னா ஹார்மோன்ஸ் லைக் ஆக்சின்ஸ் அண்ட் ஜிப்ரலின்ஸை அப்ளை பண்ணுறதுனால ஏற்படும். இம்பார்ட்டண்ட் இன் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ், ஹை கமர்ஷியல் வேல்யூ. பனானா, கிரேப்ஸ், சிட்ரஸ்லாம் நிறையா ஃப்ளஷ் இருக்கும் சீட்ஸ் இல்லாததுனால. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து நல்ல ஹார்ட் பார்ட்ஸ், நோ ஹார்ட் சீட்ஸ் இருக்காது. ஸோ அதை ஈஸியாக கன்சியூம் பண்ணிக்கலாம். ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன், அதாவது அவாய்ட் செல்ஃபிங் நடக்காமல் ஹைப்ரிட் சீட்ஸ் மூலமாக இதுவாகுது. ஸோ ஃப்ரூட்டோட க்ராப்ஸ்ன்றதுனால வித் புவர் பாலினேஷன் அண்ட் ஃபர்டிலைசேஷன், அதாவது எதுவுமே நடக்காமல் ஃப்ரூட் வந்து ஃபார்ம் ஆகிடுது. கம்பேரிட்டிவ் ரோல் இன் பிளான்ட் இம்ப்ரூவ்மெண்ட். ஃபியூச்சர்ஸ், அப்பியோமிக்சஸ், அப்போஸ்போரி அண்ட் பார்த்தனோகார்பி. ரீப்ரொடக்ஷனில் அப்போமிக்சஸ் வந்து சீட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆகுது. அப்போஸ்போரியில் எம்ப்ரியோ சாக் ஃப்ரம் ஸ்டொமேட்டிக் செல் ஃபார்ம் ஆகுது. பார்த்தனோகார்பிக்கில் ஃப்ரூட் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஃபார்ம் ஆகுது. அவுட்கம் பார்த்தீங்கன்னா அப்போமிக்சிஸில் குளோனல் சீட்ஸ், அப்போஸ்போரியில் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் எம்ப்ரியோ சாக்ஸ், பார்த்தனோகார்பிக்கில் சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அப்போமிக்சிஸில் மெயின்டைன் ஹெட்ரோசிஸ் அண்ட் அப்போஸ்போரியில் ஃபிக்ஸஸ் எலைட் ஜீனோடைப்ஸ் அண்ட் பார்த்தனோகார்பிக்கில் கமர்ஷியல் சீட்லெஸ் ஃப்ரூட் ப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ், டாக்ஸிகம், தட் இஸ் டாக்ஸம் இல்லை டராசகம். சிட்ரஸ் எதில் பார்க்கலான்னா அப்போமிக்சிஸில். டராசகம், ஹிரேஷியம், இதில் அந்த டராசகம் கூட இதுலேயே தான் அப்போமிக்சிஸ். ஹிரேஷியம், போயா வந்து தட் இஸ் அப்போஸ்போரி. பனானா, கிரேப்ஸ் வந்து பார்த்தனோகார்பிக்கு. அப்ளிகேஷன்ஸ் இன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். அப்போமிக்சிஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கிராப்ஸான மெய்ஸ், பியர்மட்ஸ் இதெல்லாம் ஹைப்ரிட் விகர், அதாவது சீட்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஹைப்ரிட் கிராப்ஸான மெய்ஸ் அண்ட் பியர் மில்லட் to maintain the hybrid vigor through seeds. Appospori, stable propagation for superior genotypes in forage grasses. So stable propagation வந்து superior genotypes in forage grassesல கொண்டு வராங்க. அப்புறமா பார்த்தனோகார்பி, கமர்ஷியல் ஃப்ரூட்ஸ், பனானா, சிட்ரஸ், கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து மார்க்கெட் ஃப்ரெண்ட்லி சீட்லெஸ் வெரைட்டிஸ். சீட் டெவலப்மெண்ட், இன்ட்ரடக்ஷன் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ சீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால்மார்க், அதாவது எவல்யூஷன் இன் வாஸ்குலர் பிளான்ஸில் இது ஒரு ஹால்மார்க்காக இருக்குது. ஸோ இதனால் இந்த சீட் ஹேபிட் வந்து ஹெட்டிரோஸ்போரி தான் அட்வான்ஸ்டு டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோ, டிஸ்பர்சல் இது எல்லாமே வந்து சீட் டெவலப்மெண்ட்டோட இன்ட்ரடக்ஷனில் இருக்குது. டபுள் ஃபர்டிலைசேஷனில் பார்த்திங்கன்னா ஒன் எக் வந்து ஸ்பெர்மோட ஃபியூஸ் ஆகுது, இன்னொரு மேல் கேமிட் வந்து சென்ட்ரலில் இருக்கிற போலார் செல்லோட ஃபியூஸ் ஆகுது, அது எண்டோஸ்பெர்மாக மாறுது. ட்ரிப்ளாய்டு கண்டிஷன். ஸோ இதில் வந்து 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் த சீட் இருக்குது சீடுக்குள்ள, அதாவது எம்ப்ரியோ, எண்டோஸ்பெர்ம் அண்ட் சீட் கோட்.
இதுதான் அந்த இது பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த சீட் பாருங்கள். ஃபஸ்ட்டு அன்ஃபர்டிலைஸ்டு ஓவியூல், அப்புறமா சின்சினாட்டிக் ஃபேஸ், எண்டோஸ்பெர்ம், நியூசெல்லார், தட் இஸ் நியூசெல்லி டிவிஷன், நியூ செல் டிவிஷன் ஃபார்ம் ஆகுது, எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியா அங்கே இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு எண்டோஸ்பெர்ம் செல்லுலார் செல்லுரைசேஷன், எண்டோஸ்பெர்ம் வந்து செல்லுலாரை ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு அடுத்து எம்ப்ரியோ க்ரோத் ஃபேஸ் நடக்குது, அதை நம்மளை காட்லினரி அந்த மாதிரி ஸ்டேஜ், இன்டெக்மெண்ட்ரி ஸ்டேஜ், அந்த மாதிரி மெச்சூர் சீடு இது. ஸோ ஃபேஸஸ் ஆஃப் சீட் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்ஃபோஜெனசிஸ், இயர்லி டெவலப்மெண்ட், ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஆனவுடனே எண்டோஸ்பெர்ம் வந்து சின்சிஸ்டல் ஃபேஸாக மாறுது. இங்கே இருக்குது சின்சிஸ்டல் பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபேஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இங்கே இருக்குது செகண்ட் ஒன் பாருங்கள், சின்சிஸ்டல் ஃபேஸாக, சின்சிஸ்டல் ஃபேஸாக மாறுது. மாறின உடனே அங்கே மல்டிபிள் நியூக்ளியார் டிவிஷன் நடக்குது. சின்சிஸ்டலில் மல்டிபிள் நியூக்ளியார் டிவிஷன் நடக்குது. அண்ட் சைட்டோகைனன்சஸ் நடக்கலை, நியூக்ளியஸ் டிவிஷன் மட்டும்தான் நடக்குதே தவிர சைட்டோகைனன்சஸ் நடக்கலை. ஸோ அதனால் இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான், ஒரு சீனோசிட்டிக் மைசீலியம்லாம் படுத்துக்கோ இல்லையா, கிராஸ்வால் இல்லாத நிறைய நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளுக்கு இங்கே காட்டுது இந்த எண்டோஸ்பெர்மில். இந்த எண்டோஸ்பெர்ம் ஸ்ட்ரக்சரில், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க அந்த செல்லுலார் ஸ்ட்ரக்சர், அதாவது அங்கங்கே இருக்கிறதுனால நியூக்ளியஸ். நெக்ஸ்ட்டு செல்லுலரைசேஷன் ஃபார்ம்ஸ் த செல் வால் ஃபார்ம் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இப்போ இந்த தேர்டில் பாருங்கள், இப்போ நியூக்ளியஸை சுற்றி என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, செல் வால் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், செல்லுலரைசேஷன். அதுக்கு அடுத்து ஆர்பிடியோசிஸில் செல்லுலரைசேஷன் பிகன் அட் த மல்டிப்ளார், தட் இஸ் மைக்ரோபைலர். ஆர்பிடியோசிஸில் மட்டும் செல்லுலரைசேஷன் எங்கே நடக்குதா, மைக்ரோபைலாண்ட யார் இருக்காங்க, எக் அண்ட் சினர்ஜிட்ஸ் இருக்காங்க. ஸோ இதை நம்ம மெய்ஸில் பார்க்கலாம். அண்ட் எண்டோஸ்பெர்ம் டெவலப்மெண்ட் வந்து இன்க்ளூட்ஸ் எண்டோ ரீடுப்ளிகேஷன் அண்ட் லேட்டர் ப்ரோக்ராம் டெத் செல் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்பிடியாப்சிஸில் எங்கே வந்து செல்லுலைசேஷன் நடக்குதுன்னா மைக்ரோபைலார் எண்டில் தான். அண்ட் மெய்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஸ்பெர்ம்ஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து எண்டோ ரீடுப்ளிகேஷன் நடக்குது. அப்புறம் ரீடுப்ளிகேஷன் நடந்த பிறகு ப்ரோக்ராம் செல் டெத் பிசிடியும் லேட்டராக ப்ரோக்ராமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெச்சூரேஷன், இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, லாஸ்ட்டு இது மெச்சூரேஷன் ஆகுது அதாவது மெச்சூரேஷன். அந்த மெச்சூரேஷன் எப்படி நடக்குது, எம்ப்ரியோ வந்து நியூட்ரியன்ஸை எண்டோஸ்பெர்ம்லேருந்து அப்சார்வ் ஆகுது. அப்படி அப்சார்வ் ஆகும்போது சீட் கோட்டும் ஆக்சசரி லேயர்ஸும் மெச்சூர் ஆகுது. அப்போ ஆர்பிடியாப்சிஸில் மெச்சூர் சீட்ஸ் வந்து ரிட்டைன் ஒன்லி எ சிங்கிள் லேயர் ஆஃப் எண்டோஸ்பெர்ம். ஸோ ஆர்பிடியாப்சிஸில் வந்து எண்டோஸ்பெர்மோட ஒரே ஒரு லேயர் தான் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் டு த எம்ப்ரியோவை சுற்றி ஒரே ஒரு லேயர் மட்டும்தான் இருக்கும் எண்டோஸ்பெர்மா, மற்றது எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணியிருக்கும். யார், இந்த எண்டோஸ்பெர்மோட நியூட்ரியன்ஸ் மொத்தத்தையும் அப்சார்ப் பண்ணி ஒரே லேயராக இருக்கும் ஆர்பிடியாப்சிஸ். இன் மெய்ஸ் த எண்டோஸ்பெர்ம் ஆக்குபைஸ் most of the kernel before dying off during maturation. ஸோ இந்த மெய்ஸில் வந்து எண்டோஸ்பெர்மை எல்லாத்தையுமே கர்னல் வந்து அதாவது ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கோம். கர்னல் வந்து எண்டோஸ்பெர்ம் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணிகிட்ருக்கோம். அது பிஃபோர் த டையிங் ஆஃப் டியூரிங் மெச்சூரேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி கர்னல் ஃபுல்லாக அதை ஆக்குப்பை பண்ணி வச்சுட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஃபிசியாலஜிக்கல் அண்ட் மாலிகுலார் ரெகுலேஷன். இப்போ கோஆர்டினேஷன் டெவலப்மெண்ட், அதாவது ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யும்போது டிரான்ஸ்கிரிப்ஷனல், எபிஜெனட்டிக், ஹார்மோனல், பெப்டைடல் அண்ட் சுகர் சிக்னலிங் இது எல்லாமே சீட் டெவலப்மெண்ட்டில் நடக்குது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனல் இருக்குது, எபிஜெனட்டிக், ஹார்மோன்ஸும் ஃபார்ம் ஆகுது, பெப்டைட் அண்ட் சுகர் சிக்னலிங் நடக்குது. கீ ரெகுலேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா செல் சைக்கிள், மெஷினரிஸ், சிடிகேஸ் அதாவது சைக்ளின்ஸ், CKI, APC-C, RBR, E2F pathway, ubiquitin, புரோட்டியோசோம் சிஸ்டம், இது எல்லாமே கீ ரெகுலேட்டர்ஸாக இருக்குது. அப்புறம் இன்னொரு தடவை இதை மட்டும் சொல்கிறேன். இந்த கீ ரெகுலேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸில் வந்து
cell cycle machineries, CDK, cyclins, CKIIS, and APC bar C, RBR, E2F pathway, ubiquitin, proteasome system. Transcription factors like LEC1 play central roles during seed maturation. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா LEC1 இது வந்து என்ன முக்கியமான பங்கு பார்த்தீங்கன்னா சீட் மெச்சூரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்பீஷீஸ் ஸ்பெசிஃபிக் நோட்ஸ், அதாவது ஆர்பிடியாப்சிஸில் சின்சைட்டல் எண்டோஸ்பெர்ம் வந்து செலுரைசேஷன் எம்ப்ரியோ, அதாவது எம்ப்ரியோ ஃபில்ஸ் த சீட் கேவிட்டி. ஸோ இங்கே வந்து சின்சைட்டல் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, செலுரைசேஷன் நடக்கும்போது எம்ப்ரியோவில் இருக்கிற சீட் கேவிட்டி, எம்ப்ரியோ தான் சீட் கேவிட்டியை ஃபில் பண்ணுது. அப்போது எண்டோஸ்பெர்ம் ரெமினன்ஸ் வந்து ஒரு தின் லேயரை எம்ப்ரியோவை சுற்றி ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் மெய்ஸில் எப்படி இருக்குது பாருங்கள், மெய்ஸ் வந்து ஒரு மோனோகாட்டிக் எக்ஸாம்பிள் இல்லையா. சின்சைட்டல் நடந்த பிறகு செல்லுலார் ஃபேஸ் நடக்குது. அப்போ எண்டோஸ்பெர்ம் வந்து எண்ட் ரியோர் டூப்ளிகேஷனும் பிசிடியும் அங்கே நடக்குது. அப்புறம் ஸ்டார்ச்சும் அதுக்குள்ளே அக்குமுலேட் ஆகுது இன் எண்டோஸ்பெர்ம் செல்ஸில். ஸோ இது வந்து டாமினண்ட்டாக, இது விச் டாமினேட் த மெச்சூர் சீட், அதாவது அந்த சீடில் எண்டோஸ்பெர்மில் வந்து ஸ்டார்ச் அக்குமுலேட் ஆகுது. இதுதான் மெச்சூர் சீட்ஸில் இது அக்குமுலேட் ஆகுது. இதுதான் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆர்பிடியாப்சிஸ் அண்ட் மெய்ஸ். ஆர்பிடியாப்சிஸில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எம்ப்ரியோவை சுற்றி ஒரு லேயர் தான் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா எண்டோஸ்பெர்ம் ரீடுப்ளிகேஷன் அங்கே ஃபார்ம் ஆகுது, எண்டோ ரீடுப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகுது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது பிசிடியும் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் மெய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, மெய்ஸில் தான் இது ஆர்பிடியாப்சிஸில் வந்து மெய்ஸில் தான் பிசிடியும் அண்ட் எண்டோ ரீடுப்ளிகேஷன் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அந்த எம்ப்ரியோ தான் அந்த கேவிட்டி ஃபுல்லாக ஸ்டார்ச்சாக ஃபில் பண்ணி வச்சுருக்குது. எம்ப்ரியோ தான் அங்கே ஸ்டார்ச் மெச்சூர் சீடில் இருக்குது. ஆனால் ஆர்பிடியாப்சிஸில் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பெர்ம் செலுரைசேஷன் வந்து எம்ப்ரியோ வந்து சீட் கோட் ஃபுல்லாக பரப்பி வச்சிட்ருக்கோம். அப்புறமா ஒரு லேயர் மட்டும் அதை சுற்றி கவர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக தான் சொன்னேன். ஆர்பிடியாப்சிஸில் சீட் கோட் ஃபுல்லாக எம்ப்ரியோ இருக்கும், அதை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், எண்டோஸ்பெர்ம் லேயர் மட்டும் அதை சுற்றி இருக்கிற மாதிரி. மெய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லுலார் ஃபேஸே வந்து எண்டோஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோ ரீடுப்ளிகேஷன் நடக்கும். ஸோ பிசிடி ஸ்டார்ச் வந்து அக்குமுலேட் ஆகும் எண்டோஸ்பெர்ம் செல்ஸில், விச் டாமினேட் த மெச்சூர் சீட். நெக்ஸ்ட் சீட் காம்பனன்ட்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ரியோவில் ஜைகோட்டிக் ஆரிஜின், எம்ப்ரியோ ஜைகோட்டிக் ஆரிஜின் இது வந்து ஃபிக்ஸ்டு தான். இது ஃபிக்ஸ்டு தான். செல் டிவிஷன் நடக்கும், பேட்டர்ன்ஸ் இருக்கும். அப்புறமா அண்ட் ஹிஸ்டோ டிஃப்ரென்சியேஷன் இங்கே நடக்கும். ஸோ பேசிக் பிளான் ஸ்ட்ரக்சர் தான் இது, நம்ம நார்மலாக இருக்கிறது தான். ஸோ எண்டோஸ்பெர்ம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. எண்டோஸ்பெர்ம் வந்து இனிஷியலி சப்போர்ட்டிவ், ஏன்னா நிறைய டிவிஷன் நடக்குது. மோட்ஸு ஏசைட்டோகைனடிக் அண்ட் ஏசிமெட்ரிக் எண்டோ ரீடுப்ளிகேஷன் பிஃபோர் எய்தர் being absorbed or saving as a reserve tissue. Seed coat derived from maternal integuments protection influences germination behavior. அப்புறம் மெட்டர்னல் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா சீட் கோட்டும், ஜைகோட் வந்து எம்ப்ரியோ எண்டோஸ்பெர்மை கண்ட்ரோல் பண்ணுது. அண்டு சிக்னிஃபிகண்ட்லி இது வந்து சீட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.